செய்தியின் தலைப்பு என்னவென்றால் ஜபகோபுரத்தை கட்டுங்கள். ஜபகோபுரத்தை பார்த்து சொல்லுங்க. ஜபகோபுரத்தை கட்டுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவதாக நம்ம பார்க்கிறோம், ஏனோக்கை பார்க்கிறோம். ஏனோக்கு ஜபகோபுரத்தை கட்டினான். அநேகர் உலகத்துல கோபுரம் கட்டுகிறார். ஆலயங்களில் ஏழாயிரம் பார்த்தீங்கன்னா முதல்ல கிறிஸ்தவர்கள் கோபுரம் கட்டினாங்க. ஆனால் கோபுரம் என்ன கோபுரம் கட்ட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது, ஜப கோபுரத்தை கட்டுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தேவன் அதை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொருவரும் ஜப கோபுரம் கட்டணும். என்ன செய்யணும்? ஆமா, ஒவ்வொருவரும் ஜப கோபுரம் கட்டணும். நீங்க வீட கட்டுறீங்களோ என்ன கட்டுறீங்களோ அதெல்லாம் உங்களுடைய சமூகத்துக்கு வராது. ஆனால் நீங்கள் ஜப கோபுரம் கட்டினால்தான் நீங்கள் ஆண்டுடைய சமூகத்துக்கு வர முடியும். அல்லேலூயா. ஆண்டுடைய ராஜ்யத்தை நீங்கள் அடைய முடியும். இந்த ஏனோக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். அதுக்கு முன்பதாக யாருமே ஜபம் பண்ணதாக தெரியல. இந்த காயின் ஆபேல பலிதான் செலுத்தினாங்கன்னு சொல்லி இல்லையா, செலுத்தி தொழுது கொண்டார்கள். ஆனா ஜபம் பண்ணமா தெரியல. ஏனோக்கு என்ற மனிதன் தான் பார்க்க அதுக்கு முன்னால வாசிச்சுன்னா அவன் இவனை பெற்றா இவனை அவனை பெற்றான்னு சொல்லி அப்படியே வரும். அந்த ஏனோக்கை குறித்து சொல்லும் போது, ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து என்ன செய்யலாம், குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அது 5:22. ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து குமார குமார்த்திகளையும் பெற்றார். இந்த ஏனோக்குக்கு குடும்பம் இருந்திருக்கு, மனைவி பிள்ளைகள் இருந்திருக்கிறார். ஆனாலும் அவன் தேவனோடு கூட சஞ்சரிப்பதை என்ன செய்யல, மாற்றிக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. 300 வருஷம் 365 வருஷம் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறான். 60 வருஷம் 65 வருஷமா என்ன செய்யல, தேவனை அவன் தேடுற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் அவன் என்ன செய்யறான், ஆண்டவரை அறிந்து அவன் ரொம்ப கேள்வியெல்லாம் கேட்பானா. அந்த ஏனோக்கு தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவனா இருந்தாலும் சொல்லப்பட்டிருக்கு. தேவனை எப்படியாவது நம்ம காணணும், பார்க்கணும். வானத்தையும் பூமியெல்லாம் படைச்சிருக்கிறாரே, ஒரு அழகான உலகத்தை உண்டாக்கிருக்கிறாரே, நல்ல ஆகாரங்கள்லாம் தர்றாரே, நல்ல அந்த தேவன் யார் என்று சொல்லி தேடினான். தேடி அழைத்த போது ஆதாம் உயிரோடு தான் இருக்கார். 2 நாட்கள்ல ஆதாம் 950 வருஷம் வாழ்ந்துருக்கிறார். எத்தனை வருஷம்? 950 தானே? ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம். 930 வருஷம் இருந்ததுனால அவர் என்ன செய்யறாரு, ஏனோக்கு காலத்துல இருக்கிறார். இருக்கும்போது அவர் ஏனோக்கு வந்து அவர்கிட்ட கேட்கிறான். ஏனோக்கு அவர் ஆதாம் வந்து ஏனோக்கு கண்டுபிடிச்சு கேட்கிறார், நீ என்னப்பா தெய்வம் யாருக்கு தெரியாம அப்படி அழகிட்டே தெரிகிற என்று சொல்லி, தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் தான் எங்களை உண்டாக்குனாரு, நாங்கள் தான் முதல் மனிதர்கள், எங்களை மண்ணினால உருவாக்கி ஜீவ சுவாசத்தை எங்களுக்கு ஊதினாரு, அதனால நாங்கள் என்ன செய்தோம், இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டோம், தேவன் தான் எங்களை படைத்தார் அப்படின்னு சொல்லும்போது, தேவன் படைத்தார் அந்த அவர் பேர் என்ன, அவர்தான் தேவன் என்று சொல்றது. அதுதான்ப்பா தேவன். அப்போ சரி, அவர் உண்டாக்குறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்க, அப்போ
வைத்து திறந்து காமிச்சாரா, பாரு தொப்புள் இல்லை, எனக்கு தொப்புள் இல்லை, உங்க பாட்டிக்கும் தொப்புள் இல்லை, நாங்கள் தேவனால் படைக்கப்பட்டதுனால எங்களுக்கு தொப்புள் இல்லை என்று சொல்லி தொப்புளை காட்டினாங்க. அது தொப்புள் இல்லை. தொப்புள் இல்லாதவர் யாருமா? ஆதாம். அப்பதான் அவன் நம்பினானா, அப்படியா தேவன் இருக்காருன்னா தேவனோடு அவன் என்ன செய்தானா, இந்த 65 வயசு முடிவில் தேவனை கண்டு கொண்டான். அல்லேலூயா. தேவனை பின்பற்ற ஆரம்பித்தான், ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் தான் முதல் மனிதனாக முதலாக தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. ஜெபித்து குடும்பத்தை நடத்தினான். அவன் குமாரரை குமாரத்திகளை செய்தான், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டே பெற்றெடுத்தான். அது தவறு. தேவனோடு சஞ்சரித்தாலும் குமாரத்தையும் பெற்றெடுத்தான் சந்தோஷம். தேவன் என்ன ஆதாமையோட உண்டாக்கின்னு சொன்னார், பூமியை நிரப்புன்னு சொன்னார் இல்லையா? இப்ப பூமியில மனிதர்கள் பெறுவதை அவர் விரும்புகிறார். ஆனால் நம்முடைய அரசாங்கம் அதை விரும்புகிறது இல்லை. பெறுவது விரும்புகிறாங்களா? விரும்ப மாட்டேங்கிறாங்க. முஸ்லிம்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுகிறது இல்லை. தேவன் பெருதான் சொல்லியிருக்கிறாங்க சொல்லி அவங்க பண்ண மாட்டாங்க. அதனால தான் அரசாங்கம் அவங்களை என்ன செய்யுது, வெறுக்கிறது. ஏன்னா அவங்க பெருகிட்டே போறாங்க, பெருகிட்டாங்க எடுத்துருவாங்க, பிறகு ஆட்சியையும் பிடிக்க வந்துடுவாங்க, நமக்கும் பிரச்சனை ஆயிடும் சொல்லி நம்முடைய அரசாங்கங்கள் அதை எதிர்க்கிறது, அவர்களை எதிர்க்கிறார். ஆகவே அவர்கள் நாடு கடத்த வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் பெறுகிறதுனால இவங்கெல்லாம் பறிக்காக நம்மளை ஏற்றுருவாங்க. அப்புறம் வெளிநாடுகளில் இருக்கிற அமெரிக்கா இவங்க எல்லாம் என்ன உள்ள அவங்க உள்ள வந்துடுவாங்க, நம்முடைய ஆட்சிக்கு ஆபத்து சொல்லி பயம். ஆகவே இந்த ஏனோக்கு 300 வருஷம் தேவனை அறிந்து கொண்ட நாளிலே இருந்து 300 வருஷம் தேவனோடு சந்தித்தான். அல்லேலூயா. தேவனோடு பேசுகிறான், தேவனோடு ஆராதிக்கிறான், தேவனோடு பாடுகிறான், தேவனோடு கூட வேதத்தை வாசிக்கிறான், தேவனோடு என்ன செய்யறான், சஞ்சரிக்கிறான். அல்லேலூயா. பகலும் என்ன செய்யறான், தேவனோடு கூட இருக்கிறான், தேவனோடு வாழுகிறான். சஞ்சாரம்னா வாழுகிறது, ஜெபிக்கிறது. ஜெபம் என்றால் தேவனோடு பேசுகிறது. அல்லேலூயா. தேவனோடு பேசதான் மனிதனை உண்டாக்குனார். தூதர்கள் உண்டாக்கி அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பரிசுத்த பரிசுத்த 3 வார்த்தையை தான் சொல்லுவாங்க. வேற அவங்களுக்கு என்ன சொல்ல முடியாது, வேற வார்த்தைகள் சொல்ல முடியாது. தேவனை துதிக்க அதிகமாக அவங்களுக்கு ஒன்றுமே முடியாது. அதனால மனிதனை உண்டாக்குன மனிதன் நம்மை துதிப்பான் என்று சொல்லிதான் மனிதனை உண்டாக்கணும். மனிதனை உண்டாக்கும் போது ஆரம்போடு பேசினாங்க. அதுக்கப்புறம் பிசாசோட பேசி அவங்க விலகி போயிட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறம் மனித சந்ததிகள் பெருகி வர 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 யார் கத்தரை அதிகமா தேடுற மாதிரி தெரியல. சேத்தின் ஒரு குமாரன் பிறகுறான், ஆறாம் 3ஆம் மகனுக்கு ஒரு குமாரன். அவனுடைய காலத்தில் கொஞ்சம் காலம் என்ன செய்யறாங்க, தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே காணாம். ஏனோக்கு தான் என்ன செய்யறாரு, அவர் தேவனோடு சஞ்சரித்து என்ன செய்யறாரு, குடும்பத்தையும் நடத்தி கத்தோடு நடத்தி குடும்பத்தையும் நடத்தணும். குடும்பத்தையும் கத்தோடு நடத்தி நல்லா கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அவர் முதல் தேவனை நோக்கி ஜெபித்தவரும் அவர்தான். கடைசியில ஜபத்தினாலே ஜபத்தை கடைசியிலே ஒரு ஜபம் முடிஞ்சு பல்லு போயிட்டார். ஜபம் முடிச்சு அல்லேலூயா 300 வருஷம் ஜபம் பண்ணிட்டார். நம்ம எத்தனை வருஷம் ஜபம் பண்றோம்?
நம்ம 60-70 வருஷம் இருக்கணும்னு வைங்களேன். 35 வருஷம் ஒரு தூங்குறதுல பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஒரு 10 வேலை தூக்கத்தில் ஒரு 20 வருஷம் போயிருந்தீங்களேன். மற்றபடி அங்கே வேலை செய்கிறது இல்லைன்னா ஒரு 35 வருஷம் 40 வருஷம் போயிருக்கு. மீதி ஒரு 30 வருஷமோ 25 வருஷமா தான் என்ன செய்யலாம், கொஞ்சம் கர்த்தரை தேடு. ஒரு 20 வருஷம் தான் கர்த்தரை தேடணும்னு ஒருத்தர் சொல்றார். 20 வருஷம் தான் வாழ்க்கையில நம்ம கர்த்தரை தேடணும். ஆனால் ஏதோ எத்தனை வருஷம் தேடிக்காரு சொல்லுங்க. 300 வருஷம். என்ன வருஷம்? இல்லை, 300 வருஷம் அவர் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி இருக்கிறாரு, எழுதி இருக்காரு, பாடி இருக்கிறாரு, துதிச்சிருக்காரு, ஆராய்ச்சிருக்கிறாரு. நம்ம ஞாயிற்றுக்கு ஒரு நாள் வந்து ஆராதிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குது. ஆராதனை எப்போ முடியும், பாசப்பரசங்களுக்கு போகணும் அப்படின்னு வரணும். சீக்கிரமா வந்து என்ன செய்யணும், நல்லா ஆயத்தப்படணும். இல்லையா? வளர்ந்த விசுவாசிகள் சீக்கிரமா வந்து சீக்கிரம் எல்லாரையும் கொண்டு போக கல்வி கொண்டுவாங்க. சபையில் வந்து ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப வலிமையான ஜெபம். இல்லையா? அன்னாள் ஜெபித்தாள். ஆலயத்தில் வந்து ஜெபித்தாள். அவருக்கு அழகான ஆண் குழந்தை கொடுத்தார். இல்லையா? அண்ணால குண்டி ஜெபமா தெரியல, ஆனால் ஆலயத்தில் தான் ஜெபம் பண்றாங்க. விளையாட்டு காலத்துல வீடுகளில் ஜெபன்றதை விட ஆலயத்தில் ஜெபன்றதை ரொம்ப விரும்புவாங்க. அதுதான் ஜெப ஆலயங்கள் என்று சொல்லி அங்கங்க கட்டி வச்சிருப்பாங்க. அதுவும் தான் ஜெபம். வீட்டில் எல்லாம் அசிங்கமாக இருக்கும், எல்லாம் சுத்தமாக இருக்காது. தேவாலயம்னா ஒரு சுத்தமான இடம், தேவனங்கமாக சொல்லணுன்னு சொல்லி அங்கே வந்து ஜெபம். அண்ணாள் அவள் தான் ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ணும் போதே அவள் விசுவாசமாக ஜெபம் பண்றா. ஜெபிக்கும் போதே அவருடைய கற்பத்தை அவள் திறக்கிறான். இல்லையா? ஜெபிக்கும் போதே திறக்கிறான். ஜெபிக்கும் போதே அந்த சாமுவேலை உள்ள கற்பத்துக்குள்ள வைக்கிறான். இல்லையா? அதனால அவ அதுக்கப்புறமா துக்கமுகமாய் இருக்கவில்லை. எதுபடி இருக்கல, துக்கத்தோடு தான் வரா, துக்கமுகத்தோடு வரா. ஆனா துக்கமுகமாய் போகும்போது சந்தோஷமா. இல்லையா? தேவ சமூகத்தில் ஜெபித்த பிறகு நீங்க சந்தோஷமா இருக்கணும். இல்லையா? ஜெபித்த ஆண்டவர் செய்வா, தேவன் ஜெபத்தை கேட்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கணும். எங்க ஜெபித்தாலும் ஆண்டவர் கேட்பா. யோரா மீன் வயிற்றுல ஜெபம் பண்ணார். எங்க ஜெபம் பண்ணாரு? மீன் வயிற்றுல போய் ஜெபம் பண்ணார். கேட்டாரா கேட்கலையா? கேட்க. இல்லையா? கேட்டு அவர் மீன் வயிற்றுல ஜெபித்த என்ன ஜெபம் பண்ணிருப்பாரு? ஆண்டவரே, நீங்க அனுப்புற தேசத்துக்கு நீங்களும் கடந்து போறேன், ஜனங்கள்லாம் என்ன செய்யணும், மனம் திருமணம், ரட்சிக்கப்படணும் அப்படின்னு நாங்க ஜெபம் பண்ணிருப்பாரு. அவ போய் பிரசவம் பண்ணாரு. அந்த மீன் வந்து எங்க கத்தி போட்டுச்சு, கரையில வந்து கக்கி போட்டுச்சு. அவள் எழுச்சி போய் ஊருக்குள்ள போய் பிரசவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே மக்கள் எல்லாம் மனம் திரும்பிட்டாங்க. இல்லையா? அப்போ யோராவின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறேன். இல்லையா? நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர் வச்சார், தாவீது, ஜெபத்தை கேட்கிறவரே. தானியேல் ஒரு பேர் வைத்தார், மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன். யோசேப்பு ஆண்டவர் ஒரு பேர் வைத்தார், சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிற தேவன். ஆகார் பேர் வைத்தார், நீரினை தேவன். அண்ணாள் பேர் வைத்தார், சேனைகளின் கர்த்தர். தேவனுக்கு நிறைய பெயர்களை நம்ம பார்க்கிறோம். தானியேலுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டான். தானியேலுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டான். தானியேலுக்கு விரோதமாக அந்த ராஜாவை தான் கொண்டான், தரீர் ராஜாவை கொண்டான்னு சொல்லி எல்லாரும் அவர்கிட்ட கொஞ்சம் அவரை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி விட்டாங்க. கூட இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து, ஐயா உங்களை தான் பண்ணோம், நீங்க தான் அழகா இருக்கீங்க, தேவன் போல இருக்கீங்க, மக்களுக்கெல்லாம் நன்மை செய்யறீங்க, நீங்க தான் தேவன் அப்படின்ட்டாங்க. அவருக்கு பெருமையாயிடுச்சு, நம்ம தான் கடவுள் அப்படின்ட்டு. ஒரு மாசம் உங்களை எல்லாரையும் கும்பிட வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாசம் எல்லாரும் நினைச்சு அவரை தான் கும்பிடணும், வேற எந்த கடவுளையும் கும்பிடக்கூடாது. நான் தானியேல் கேட்பனா
கேட்க மாட்டாங்க. அப்ப தானியேல் என்ன பண்றாங்க? கேட்கல. இதை வந்து சொல்றாங்க, ஐயா எல்லாரும் வந்து உங்களை கொண்டுறாங்க, இந்த தானியேல் மட்டும் வரமாட்டான் என்று சொல்லி. அப்ப என்ன செய்யறது? அதுக்கு டாக்கிங் எழுதணும். அதாவது ஒரு மாசம் கும்பிடாதவங்கள சிங்கக்கவியில அந்த தூண்டாண்ட மாதிரி அந்த காலத்துல சிங்கக்கவி தான் போடணும் அப்படின்னு மாற்றப்படக்கூடாது. அதை எழுதுங்க, எழுதி கைட்டு போடுங்கன்னு சொல்லி எழுதி கொண்டு வந்து அவர்கிட்ட கைட்டு வாங்குவாங்க. கைட்டு போடும். அந்த கையெழுத்தையே போட்ட உடனே தாவி எழுச்ச ஆரம்பத்துல தானியல் ஆரம்பத்துல சுமிக்க ஆரம்பிக்கிறான். நோக்கி அவன் மன்றாடுகிறான், தேவனிடத்துல மன்றாடி ஜபிக்கிறான், ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். அதை பார்த்து அவன் வேறொரு தேவனை கும்பிடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். நம்ம அவனை நல்லா வச்சு நடத்துகிறோம், நல்ல ஆகாரம் போடுறோம், சோறு போடுறோம், எல்லாம் வச்சிருக்கிறோம், பதவியெல்லாம் கொடுத்துருக்குறோம், இவன் வந்து நம்மளை கும்பிட மாட்டேங்கானு சொல்லி ரொம்ப கோபப்பட்டு இது மாற்றப்படவே கூடாது அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் முத்திரை மோதிரத்தில் இருந்து வருவது. ஏன்னா மாற்றப்பட்டுரும் சொல்லி மாற்றப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முத்திரை மோதிரத்தில் ஒரு முத்திரையை போடுவார். அப்புறம் பிரபுக்கள் என்ன கூப்பிட்டு நீங்களும் என்ன செய்ய வந்து உங்க முத்திரை மோதிரத்துல நீங்களும் ஒரு முத்திரையை போடுங்க, மாற்றப்படவே கூடாது என்று சொல்லி சட்டம் கொண்டு வந்துருவாங்க. அப்படி கொண்டு வந்து தானியல் கொண்டு வந்து தானியல் தூக்கி போய் போட்டுருவாங்க. போட்ட பிறகு தானியல் ராஜா வருவான். தனி ராஜா வந்து தானியலே அவர் பேர் வச்சது என்ன பேரு? பெல்தே சாத்சார்னு பேர் வச்சார். கூப்பிடுறது என்ன பேரு? தானியேல். இது எதனால? தானியேலுடைய ஜெபத்தினால். அல்லேலூயா. இப்படி யாரோ வித்தியாசமா பேசிட்டு இருப்பான், வேற பேர் வச்சிருவான். அதனால அதையெல்லாம் மாற்றுவது உங்கள் ஜெபம் தான். அல்லேலூயா. எல்லாவற்றையும் மாற்றும் ஜெபம், எல்லாவற்றையும் மாற்றும். அந்த தானியேல் பெல்தேசாத்சார்னு ஒரு விக்கிரகத்தின் பெயர். அந்த விக்கிரகத்தின் பெயர் சொல்லி கொடுத்தானா? அவனுடைய பெற்றோர் எருசலேமில் இருக்கும்போது வைத்த பெயர் தானியேல். அந்த தானியேல் என்ற பெயர் சொல்லி கொடுக்குறான். அப்படிங்களா? இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பிக்க வல்லவரா இருக்கிறான்னு சொல்றான். அவன் கேள்வி பண்றான், பரிகாசம் பண்றான். அவன் என்ன கைக்கு போட்டுருக்கான்? முத்திர முதலத்துல முத்திர போட்டாங்க, எல்லாரையும் போட சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டான். ஆனா அங்க வந்து என்ன செய்யறான்? தப்பிக்க வல்லவரா இருப்பா, தப்பிப்பான்னு சொல்றான். கேள்வி பண்றது கொஞ்ச நேரத்துல எலும்புதான் கிடக்கும் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு கேள்வி பண்றான். ஏன்னா இது வரைக்கும் போட்டவங்க யாருமே தப்புறது கிடையாது அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் என்ன செய்யறாங்க? அவங்க விரோதமா பேசுறவங்க கூட்டிட்டு பார்க்கறாங்க. ஆனா சிங்கங்கள் வாயை ஆண்டு தானியேல் ஜெபத்தினாலே கட்டி போட்டார். அல்லேலூயா. சிங்கத்தின் வாயை கட்டிட்டார். அதனால அப்புறம் காலையிலே ராஜாவுக்கு வந்து ராத்திரியில் என்ன வராம போச்சு? அவன் 6:18 வசதிங்கன்னா அவனுக்கு ராத்திரியில என்ன செய்யல, ராத்திரியில போதனம் சாப்பிடல, கீத வாக்கியங்கள் கேட்கல, அந்த விஞ்ஞானம் வச்சு பெண்கள்லாம் பேசுவாங்க அதெல்லாம் இல்லை, பாட்டு சத்தங்கள் கேட்கல, கீத வாக்கியங்கள் முழங்கல, தூக்கமும் அவனுக்கு. எதனால? தானியேலுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. தானியேலுடைய ஜெபத்தினாலே ராஜாவுக்கு என்ன சாப்பிட முடியாமல் போனது, கீத வாக்கியங்கள் கேட்க முடியாமல் போனது, பாடலின் சத்தம் கேட்கல, அந்த வெஞ்சாமரம் வைத்து யாரும் வீசல, தூக்கமும் வரல. அல்லேலூயா. அப்பொழுதுகிட்டே செய்யறான், சுத்தி வரான். ராஜா எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி இருக்கணும் பாருங்க. தானியேலுடைய ஜெபம் பாருங்க, அந்த ராஜாவே மாற்றிடுது. அல்லேலூயா. ராஜாவுடைய வாழ்க்கையே மாற்றுது. உங்க ஜெபம் என்ன செய்ய? அரசாங்கத்தை மாற்றும். அல்லேலூயா. உங்க தேசத்தை மாற்றும்.
உங்கள் தேசம், உங்கள் ஜெபம் தேசத்தை அசைக்கும். அல்லேலூயா. அவர்கள் ஜெபித்த போது கூடியதில் என்ன செய்வது? செய்யணும். நம்முடைய சபையில சகோதரர்கள் ஜெபம் அட்டமாக்கு செய்யணும். சகோதரர்கள்லாம் கூடி ஒரு நாள் ஜெபிக்கணும். சகோதரர்கள்லாம் கூடி ஒரு நாள் ஜெபம். சகோதரர்களுக்கு நம்ம பிரைஸ்லேயும் நம்ம அவங்களுக்கு செய்து கொடுத்து நடத்துவோம். சகோதரர்களுக்கு நம்ம இப்போதாக நடத்துவோம். இப்படியாக சகோதரர்கள் ஜெபம் ஒரு மணி நேரம் தான், ரொம்ப இல்லை. அதனால் நீங்கள் வந்து அதில் ஒரு மணி நேரம் நினைச்சிங்க. மாதத்துக்கு ஒரு நாள் நாங்கள் சொல்லுவோம். அப்புறம் நீங்கள் வந்து அதில் கலந்து விடுங்க. உங்களுக்கு ஒரு வடை டீ கொடுப்போம். அல்லேலூயா. வடையை கடிச்சிக்கிட்டு டீயை குடிச்சுக்கிட்டு போகணும். அல்லேலூயா. அப்படி நம்ம செயலாளத்தில் முடிவு பண்ணியிருக்கிறோம். ஜெபம் பண்ணோம். ஜெபம் எனக்கு 300 வருஷம் ஜெபம். அல்லேலூயா. இந்த காலையில பாதுகாத்து வெளியே கொண்டு வந்தபோது மறுபடியும் ராஜா சொல்றான், இதை விடாமல் ஆராய்க்கிறவன் தேவன் உன்னை தப்புக்க வல்லவராக இருந்தாரா கேட்க முடியல. அது முதல்ல சொன்னது தப்பு வைப்பாருன்னு சொல்லிட்டாங்க. பத்தியா நான் சொன்னது நடந்ததுன்னு சொல்லப்பல. தப்புக்க இருந்தாரோ எப்படிப்பா நீ தப்பு வச்சுக்கப்பட்ட அவனு கேட்குறான். அவர் சொல்றார், நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன். நான் உண்மையாக இருந்தேன், நான் விசுவாசமாக இருந்தேன், என்னில் யாதோ குற்றமும் இல்லை, அதனால என்னை தப்பு வைத்தான். இல்லையா? இல்லை. அப்படி நாம் ஜபிக்கணும். தேவ பிள்ளைகள் ஜபிக்கணும். ஏனோக்கு ஜபித்தா நமக்கு ஒரு ஜப நம்பர் கொடுத்திருக்கிறாரு. எரேமியா 33 நம்முடைய ஜப நம்பர் எத்தனை? 333. இந்த அமெரிக்கா தேசத்திலே ஒரு நம்பர் கொடுத்திருக்கிறார்கள் மக்களுக்கு. 911 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கள் வீட்டில் எதுவும் சம்பாவிதங்கள் நடந்துச்சுன்னா, பிரச்சனைகள் போராட்டங்கள்னா உடனே நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உடனே வருவோம். அது ராத்திரியோ பகலோ எந்த நேரமும் வந்துடும். அப்படியே அந்த அரசாங்கம் மக்களை பாதுகாக்குது. இல்லையா? வீடு தீப்பிடிச்சிருச்சு. உடனே அந்த அம்மா நான் போட்ட பேசுது, கலெக்ட் பண்ண நம்பருக்கு பேச, ஐயா வீடு தீப்பிடிச்சிருச்சு. இந்த அம்மா சொல்லி வைக்கிறது கூட அட்ரஸும் சொல்லலை. இந்த அம்மா போட்டோட திரையில் வருது, அதில் அவங்க அட்ரஸெல்லாம் வந்துடுது. உடனே அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. உடனே இந்த அம்மா போன கீழே வைக்கல, வந்து அழைச்சிட்டாங்க. அல்லேலூயா. எவ்வளவு அறிவு ஞான விஞ்ஞானம் டெக்னாலஜி வளர்ந்துருக்காங்க. அப்படியே ஒரு பெண் தனியாக இருக்காங்க ஒரு வீட்டில். அப்போ 4 திருடர்கள் வந்துட்டாங்க. வந்து வீட்டை சூழ்ந்து கம்பு தைவம் வந்தாங்க. சத்தம் கதவை தட்டுறாங்க. தட்டா திறக்க சொல்லி அவள் அந்த கண்ணாடி வழியாக பார்க்கும்போது 4 பேர் அறுவாள் கம்பு கட்டாயெல்லாம் வச்சுட்டு நிற்கிறாங்க. கடப்பாரெல்லாம் வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு உடனே 911 ஃபோன் பண்ணா பாருங்க. உடனே இவங்க கதவை திறக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி அந்த கடப்பாரை வச்சு உடைச்சு கதவை உடைக்கிறாங்க. அதுக்குள்ள போலீஸ் வந்துச்சு. போலீஸ் என்ன பண்ணுச்சு, யார் 4 திருடர் வந்தாங்கன்னு சொன்ன உடனே அவள் போடியும் வந்தாங்க. அட்ரஸ் எல்லாம் சொல்லலை. வந்து அவங்களை கைது பண்ணி இந்த பெண்ணை காப்பாற்றினார்கள். அல்லேலூயா. ஒரு அரசாங்கமே பெண்கள் எப்படி மக்களை தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றுகிறது என்று சொன்னால், நம்மை படைத்த தேவன் நம்மை காப்பாற்றாமல் இருப்பாரா? அல்லேலூயா. நம்மை உருவாக்கின தேவன் அவர் காப்பாற்றியே தீர்வார். அல்லேலூயா. காப்பாற்றுவார். காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் என்றும் இனியும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார்.
யூதா 14:18 வாசிக்கிறோம். யூதா நிருபத்துல ஒரே அதிகாரம் தான் இருக்கும். 14:15. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பை கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியான பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கு ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். ஏனோக்கு காலத்துல ஏனோக்கு பிரசங்கம் பண்ணார். அவர் மக்களை கண்டித்தார். அவருடைய ஜபத்தினாலே அவருடைய வலிமையான 300 வருஷம் ஜபத்தினாலே அவருக்கு பின்னால் வந்தவங்க என்ன செய்தாங்க? ஆண்டவரை அறிந்து பின்பற்றினாங்க. அவருடைய சந்ததிகள் அப்படி அவருடைய ஜபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. ஏனோக்கின் ஜபம் கேட்கப்பட்டது. ஜப கோபுரம் கட்டி எழுப்பப்பட்டது. அவருடைய மகன் தான் மெத்தூசலா. மெத்தூசலா யாருடைய மகன்? ஏனோக்குடைய மகன். 969 வருஷம் வாழ்ந்திருக்கிறான். அதிக காலம் வாழ்ந்தவர். 969 1000க்கு எத்தனை போற 31 வருடம் குறைஞ்சிருக்கு. 31 வருடமே வாழ்றது ரொம்ப கஷ்டம் தான். 969 வருஷம் வாழ்ந்துட்டான். யாருடைய ஜெபத்தினால? ஏனோக்குடைய ஜெபத்தினால. அவனும் ஜெபித்து அவனும் கர்த்தருக்காக வாழ்ந்து அவன் 969 வருஷம் வாழ்ந்திருக்கான். கர்த்தருக்கு வாழ்கிறவர்கள், புனித செய்கிறவர்கள், கர்த்தருக்கு மகிமையாய் வாழ்கிறவர்கள், பிரியமாய் வாழ்கிறவர்கள் அதிக காலம் வைப்பார். அல்லேலூயா. நீ அங்க வந்து சும்மா உட்கார்ந்து பரலோகத்துல சும்மா இருக்கிறது பூமியிலே என்ன செய்யலாம்? தோத்திரம் பண்ணிட்டா கடமான்னு சொல்லி வைப்பார். அல்லேலூயா. அப்போ ஏனோக்கு ஜபத்தினால 969 வருஷம் ஆகிறாரு. அவருடைய மகன் லாமைக்கு நல்ல மனுஷனாக இருக்கான். அவன் மகன் தான் நோவா. அவன் மகன் தான் நோவாவுக்கு ஏன் நோவான்னு படிச்சாங்க? கர்த்தர் நம்மை தேற்றுவார் என்று சொன்னார். கர்த்தர் இவன் மூலம் நம்ம என்ன செய்வாரு? தேற்றி நம்ம பலப்படுத்துவார்னு சொல்லி நோவா என்று பேர் வைத்தார். அப்போ ஆண்டவர் வந்து அதனால அந்த சந்ததிகளெல்லாம் ஆசீர்வதித்து நோவாவை தெரிந்து கொள்கிறார். அவனும் தேவனோடு சஞ்சரித்தான் இருக்கு. அதிகமாக 6:9 என்ன இருக்குது? நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனுமாய் இருந்தான். அப்படியே வாசிக்கும். அப்போ என்னோடைய ஜபத்தினால பாருங்க எவ்வளவு மாற்றங்கள் சந்ததி எல்லாம் இருந்து பாருங்க. அப்படியாக ஏனோக்கு வாழ்ந்த காலங்கள் ரொம்ப மோசமான காலங்களா இருக்குது. உலகத்தில் மக்கள் பெருகினார்கள். ஆனா யாருமே ஆண்டவருக்கு கீழ்ப்படியல. விக்கிரகாராதனை, பாவங்கள், நேசித்தனங்கள், உபச்சாரங்கள், விதமான அசுத்தங்கள் பூமியிலே நிறைந்து காணப்பட்ட போது ஏனோக்கு பிரசவம் பண்ணுகிறார். ஏனோக்கு என்ன பண்றாருன்னா பிரசவம் பண்ணுகிறார். அவர் சொன்னாரு, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கு இயேசு தேவன் என்ன செய்கிறார்? வரப்போகிறார். நியாய தீர்ப்பு வரப்போகிறது. ஜலப்பிரளயம் வரப்போகிறது. உங்களை எல்லாம் வாரிக்கொண்டு போக போகுது. மனம் திரும்புங்கள், பாவத்தை செய்யாதீர்கள் என்று கண்டிக்கிறார். அதிலே நீங்க வாசிங்கன்னா அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல கிரியைகள், செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள், அவபக்தியாய் பேசின பாவிகள், 4 தடவை அவபக்தினே வருது. அவர்களை கண்டிக்கிறவருக்கு இவன் கண்டித்து பேசுகிறான், கண்டிக்கிறான். அவர் அந்த தேச ஜனங்களை கண்டிக்கிறார். கர்த்தர் இருக்கிறார், அவர் பயந்து வாழணும் என்று சொல்லி கண்டித்து உணர்த்துகிறார்.
ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார் இருக்கிற பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தீர்ப்பை குறித்தும் உணர்த்துகிறார். போல ஏனோக்கும் ஆவியானவரோடு சேர்த்து என்ன செய்கிறாரே கண்டித்து உணர்த்துகிறார். அதனாலதான் குடும்பமெல்லாம் என்ன செய்யுது நல்ல ஒரு குடும்பமா தேசத்தை கண்டித்தவர் குடும்பம் நெகட்டிவா இருக்கு வைப்பாரா இல்லையா? குடும்பத்தையும் கண்டித்தது வளர்க்கிறான். அதனால மனைவி எல்லாம் ஒழுங்கா இருந்தா பிள்ளைகள்லாம் ஒழுங்கா இருந்தாங்க இல்லையா? அப்படி ஏனோக்கு தேவனோடு வாழ்ந்தான். வாழ்ந்து குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்தி எல்லாம் பண்ண அவர் கடைசியில் எங்க போயிட்டான் ஆண்டோட ராஜ்யத்துக்கு. வசனம் வாசிங்க எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியால் அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றான். அவனை கொடுத்து ஆவியானவரும் நினைச்சிருக்காரு. புதிய ஏற்பாட்டிலையும் அவனை பற்றி சொல்ல எழுதியிருக்கிறார். அவன் என்ன செய்தாரா பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். நம்ம ஜபிக்கிற பிள்ளைகள் மேல அவர் பிரியமா இருக்கார். என்னமா செய்யறாரு? ஜபிக்கிற பிள்ளைகள் பிரியமா இருக்கார். தானியல் ஜபித்ததுனால பிரியமா இருக்கார். தாவீது ஜபிக்கிறதுனால அவர் மேல பிரியமா இருக்கார். ஜபிக்கிற பிள்ளைகள் மேல பிரியமா இருக்கு இல்லையா? யோவான் மேல பிரியமா இருக்காரு. ஏன்னா மார்பிலே சாய்ந்து இருக்கிறான் சொல்லி ஜவுனிட்டே இருக்கான். ஜபிக்கிறவர் மேல பிரியமா இருப்பான் இல்லையா? ஜபிக்கணும். தேவ பிள்ளைய ஜெபம் பண்ணீங்கன்னா அவர் பிரியமா இருப்பா. அவன் பிரியமா இருந்ததுனால அவரை எடுத்துக்கிட்டாரான் இல்லையா? ஒரு சொல்றாரு அவங்க பேசிக்கிட்டே போனாராம். இவன் ஆடு மேய்ப்பான். ஆடு மாடு தான் அந்த காலத்துல மேய்ச்சிருக்காங்க. இந்த கம்பளி ஆடுகள் அதெல்லாம் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நம்ம சாதாரண நம்ம ஆடுகள் இல்லை, கம்பளி ஆடுகள் அதெல்லாம் நல்ல சம்பாத்தியத்தை கொடுக்கும். அப்படியே போகும்போது தேவன் கூடவே பேசிக்கிட்டே போவார். அப்புறம் ஐயா மனைவி பிள்ளைகள் எதிர்பார்த்து இருப்பாங்க, வீட்டு வேண்டிய பொருள்லாம் வாங்கி கொடுக்கணும், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துடுவான். சாயந்தரம் வந்துடுவான். ஒரு நாள் பேசிட்டே போகும்போது இருட்டாயிடுச்சு. அப்போ சொன்னாரா ஆண்டவர் எப்படி சொன்னாரா, கவனிங்க பின்னால் விவசாயிங்க தம்பி. ஆண்டவர் சொன்னாரா, அப்பா நீ ரொம்ப பிரியமானவனா இருக்கிற, எனக்கு நல்லா பேசுறப்பா. இந்த மாதிரி யாருமே என்கிட்ட பேசுனதில்லை. நீ 300 வருஷமா பேசிட்டே வந்து இருக்கிற, 300 வருஷமா பேசுற. அதனால நம்ம இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. நீ வந்துரு, என் வீடு பக்கத்தில் இருக்கிற உன் வீடு தூரமா இருக்குது, என் வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டான். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்கிறது. அவன் எபிரேயர் 11:5 என்ன வாசிக்கிறோம்? விசுவாசம் ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியால் காணப்படாமல் ஏனோக்கு காணம். ஏனோக்கு இந்த மக்களை எல்லாம் கண்டித்தாரு, ரொம்ப எச்சரிக்கை கொடுத்தாரு, தேவன் வராருன்னு எல்லாம் சொன்னாரு. இப்போ காணப்படாமல் என்னப்பா தினம் வந்து நமக்கு எச்சரிப்பெல்லாம் கொடுப்பாரு, அதனால காணும், நம்மளை கண்டிப்பாரு, கடவுள் வராரு, உடனே அடிச்சுடுவாரு, கொண்டுவாரு தான் சொல்லுவாருப்பா, அதை காணும் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. பிறகு எல்லாரும் சேர்ந்து குடும்பத்துக்கும் தெரியல, மனைவி பிள்ளைகளுக்கும் அவர் தேவன் எடுத்துக்கொண்டாருன்னு தெரியல, யாருக்குமே தெரியல. அப்போ அவங்கெல்லாம் போலீஸ்ல போய் சொல்றாங்க, தேடுறாங்க, குளத்தில் தேடுறாங்க, குண்டில் தேடுறாங்க, மலையில் தேடுறாங்க, காடுகளில் தேடுறாங்க, தேடி கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் போலீஸ்ல போய் போலீஸ்காரங்களும் தேடுறாங்க. அப்புறம் பேப்பர்ல போட்டு விடுறாங்க, இப்படியாக காணவில்லை, ஏனோக்கு காணவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் இயேசு கிறிஸ்து வரும்போது நாமும் ஒரு நாள்ல காணப்படாமல் போயிருவோம். அல்லேலூயா. காணப்படாமல் போயிருவோம். நம்ம யார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன் சொல்லிட்டா நான் போறேன்னு சொல்ல முடியுமா? திடீர்னு நீ காணப்படாமல் போயிருங்க.
திடீர்னு எடுத்துவிடப்பட்டு ஒரு இணையாத நேரத்தில் ஒரு இமை பொழுது இமை பொழுது அப்படி கணக்கு 3 மணி நேரத்துல பரவுது. அப்ப உண்மையிலேயே என்ன சொல்லுவாங்க, உலகம் தேடும், மக்கள் தேடுவாங்க, குடும்பத்தார் கைவிடப்பட்டவங்க தேடுவாங்க, போலீஸ்ல சொல்லுவாங்க, அங்கங்க தேடுவாங்க, குடும்ப முட்டைகள் கிடக்கான இந்த அம்மாவை காரணம் இங்கே காரணம் இல்லை. அப்போ சிலர் இப்போ டிவியில் போட்டு விடுவாங்க. ஆமாம், காரணம் உலகம் முழுவதும் நிறைய பேர் காரணம் போட்டு விட்டுருவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, சிலர் வந்து சொல்லுவாங்க, ஆமாம் இவங்க வந்து அலையறியாக கத்திட்டு இருப்பாங்க, தோத்திரம்பாங்க, துதிக்கிறோம்பாங்க, இயேசும்பாங்க. கடைசியில் இவங்க வித்தியாசமாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க எப்படி பேசுறாங்க, வித்தியாசமாக பேசிட்டு இருந்தாங்கப்பா. இவங்க போனது நல்லதுப்பா, ஆனால் போனது நல்லது. இனிமேல் நம்ம நிம்மதியாக செய்யலாம், நம்ம சாமிகளை கூப்பிட்டு நம்ம நிம்மதியாக இருக்கும். அவசியம் அப்புறம் என்ன நிம்மதியாக இருக்க முடியுதா? முடியுமா? உபத்திர காலம் ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இல்லைங்களா? அதில் 7ஆம் தூதன் எக்காலம், 1ஆம் தூதன் எக்காலம் வந்துன்னா மக்கள் மேலெல்லாம் என்ன வந்துச்சா, புண்கள் வந்தது, பற்கள் வந்தது. பற்கள் அதை தோன்றா, அதை கொஞ்சம் அரிப்பு எடுக்கும், அதை அரிச்சா புண்ணாகி எடுக்கும். புண்கள் வந்து மக்கள் செய்தாங்களாம், கஷ்டப்பட்டாங்க. வெளிப்படுத்தல வாசிக்கலாம். அப்படிப்பட்ட கஷ்டங்கள் தான் தொடர்ந்து அது இருக்கிறது பூமியில. 7 தூதன், 7 கோப கலசங்கள், 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், இப்படிலாம் மாறி மாறி வருதா? இந்த 7 தடவை முத்திரைகள் உடைக்கப்படும் போது பெரிய அழிவு வருது. 7 தடவை எக்காலம் வரும்போது பெரிய அழிவு. 7 தடவை முத்திரை உடைக்கப்படும் போது பெரிய அழிவு. 7 தூதர்கள் வந்து பெரிய அழிவை ஏற்படுத்துறாங்க. காற்றை கூட நிறுத்துறாங்க, காற்றை நிறுத்துறாங்க. மக்கள் மூச்சு திணறி என்ன செய்றாங்க, பயங்கரமா அலசடி பண்றாங்க. அதெல்லாம் வரும். ஆனால் நிம்மதியா இருக்க முடியாது. நீங்க ஆண்டு வகையில் போயிடணும். உடனே சொல்லுங்க, அதுக்கு நீங்க உங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே இன்றைக்கு வந்து நான் ஆயத்தமா இருக்கேன்னு சொல்ல முடியுமா? சொல்லுறதுதான் போக முடியும். அல்லேலூயா. இந்த சாரங்கமா ஒரு பாட்டு பாடினாங்க, என்னை மோற்றம் ஒப்புவித்தேனே ஏற்றோ நடத்துவீரே சோதிரம். என்னை மோற்றம் ஒப்புவித்தேனே ஏற்றோ நடத்துவீரே சோதிரம். ஆண்டவர் பார்த்தாரு. நம்முடைய ஆண்டவர் தெரியாத தேவன். நம்முடைய ஆண்டவர் இப்படிப்பட்டவமா தெரியாத தேவன். அதை மறந்துடக்கூடாது. நமக்கு தெரியாத தேவன் இருக்கிறார். நம்ம பிதாவினத்தையும் ஜெபம் பண்ணணும், இயேசுவினத்தையும் ஜெபம் பண்ணணும், ஆவியானவரையும் ஜெபம் பண்ணணும். 3 வரையை கொடுக்கணும். நம்ம ஜெபத்துல 3 வரையை என்ன செய்யுமா அழைக்கணும். ஏன்னா நீங்க இந்த 3 பேர் தான் நம்மளை உண்டாக்குறது. நாம் மனிதனை உண்டாக்குவோமாக. அப்படிங்களா? இந்த 3 பேர் சேர்ந்தா உங்களை உண்டாக்குனாங்க. ஞானஸ்தானம் எடுக்கும்போது நீங்க மறுபடியும் பார்ப்பீங்க. அப்பவும் ஆண்டவர் சொன்னார், பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லி, இல்லையா? பரலோகத்துல உங்களை குறித்து சாட்சி எழுதுறதும் 3 பேர் அப்படின்னு சொல்லிருக்கா. பிதா, வார்த்தை, ஆவியானவர். அது 1 யோவான்ல இருக்கும். ஆகவே இந்த தெரியாத தேவன்
உங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும். திரியேக தேவன் உங்களை பார்க்கிறார். திரியேக தேவனுக்கு நீங்கள் தினமும் கடைசியில் நான் கூட சொல்வேன், பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், குமாரனாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஆவியான தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சொல்றேன்னா அடிக்கடி சொல்லுவேன். மூணு பேரையும் நம்ம கனப்படுத்தணும். திரியேக தேவன் ஒன்றில் மூன்றாக இருக்கிறாங்க, மூன்றில் ஒன்றாக இருக்கிறாங்க, அதை நம்ம விளைவிக்கணும். அப்போ அந்த திரியேக தேவன் பரலோகத்தில் என்ன பண்றாங்க, பார்க்குறாங்க. ஏனோக்க அவன் விழுந்து விழுந்து ஜெபம் பண்றான், விழுந்து விழுந்து பாடுறான், விழுந்து விழுந்து அழுறான். ஜனங்கள் அழைத்து போறாங்களே சொல்லி இப்படியாக அவன் ஜெபகோபுரத்தை கட்டினான், கட்டி இறங்குகிறான். அதை பார்த்து ஆண்டவர் பார்த்தாரு, ஜெபகோபுரம் வானத்தை தொடுற அளவு வந்துச்சு. எங்க வந்துச்சு? தொடுற அளவு வந்துச்சு. வந்தோடனே அவர் பார்த்தாரு. இப்போ 300 வருஷம் 3 பேரை கூடி பேசுறாங்க. ஆவியானவரும் இயேசுவும் பிதாவும் கூடி பேசுறாங்க. இப்போ 300 வருஷம் ஜெபம் என்ன செய்யலாம்? ஐயா அவர் பிதா சொல்றார், பிதாவே 300 வருஷம் கூப்பிட்டாப்பாங்க. அவன் இயேசு சொல்றார் 300 வருஷம் என்னையும் கூப்பிட்டான் அப்படின்னு. ஆவியானவர் சொல்றாரு என்னையும் கூப்பிட்டாப்பா 300 வருஷமா. அப்ப நம்ம என்ன செய்வோம்? 100 வருஷமா பிரிச்சு 3 பங்கா போட்டு நம்ம எடுத்துக்குவோம். அல்லேலூயா என்று ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கைதட்டி அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே பரலோகத்துக்கு கூப்பிட்டாங்க. கட்டின அந்த ஜெப கோபுரத்தின் மேலே ஏறி பரலோகம் போயிட்டான். எங்க போயிட்டான்? எதுல ஏறி போனான்? ஜெப கோபுரத்திலேயே ஏறி பரலோகம் போயிட்டான். அவரால சொல்லுவோம், அவன் நீங்களும் ஜெப கோபுரம் கட்டுங்க, அது ஏறி பரலோகத்துக்கு போவீர்கள். கர்த்தர் என்று இல்லாதவங்களை ஆசீர்வதிப்பாராக.